சிறு தொண்டன்னா தொண்டர்களில் சிறுவன் அர்த்தங்க. சிறு தொண்ட நாயனார் இல்லை, தொண்டர்களில் ரொம்ப சிறியவனாக இருக்கக்கூடியவன், கடையவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சிறு தொண்டன் அவருக்கு ஏன் பெயர் வந்தது தெரியுங்களா? அதாவது நாதனடியார் தம்மன் நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகை யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். சிறு தொண்டருங்கிறது அவருடைய பெயர் கிடையாது, காரண பெயருங்க. அவருடைய பெயர் என்ன, பரஞ்சோதியார் இல்லையா? ஆனால் பெரிய புராணத்தில் சிறு தொண்டர் தான் வருது, ஆனால் அது ஒரு காரண பெயர். ஏன் சிறு தொண்டர் அப்படின்னா, அதான் நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகை யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார். ஒரு படைத்தளபதி எப்படி இருப்பாருங்க? ஒரு படைத்தளபதி நல்ல ஆஜானு பாகுவான உடம்பாக இருப்பார், ஒரு 6 அடிக்கு மேலே இருப்பார் இல்லையா? ஆனால் அடியார்களை கண்ட எப்படி இருப்பார்? அப்படி கூனி குருவி இருப்பார். மிகச்சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் அப்படின்னார். அதுதான் அந்த பணிவு அப்படிங்கிறது. சாமி வந்து கேட்குறாரு இல்லையா, நீரோ